பிராம்டன்லேயே ஒரு தமிழ் பொண்ணு மீட் பண்ணிவிட்டு எப்படியோ லைக் அவங்க தான் என்னை காண்டாக்ட் பண்ணாங்க. பட் இருந்தாலும் இப்போ தான் ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி போய் மீட் பண்ணி டிம்மில் ஒரு காஃபிலாம் குடித்து நல்லா இருந்துச்சு வைப்பு. அவங்களும் 2 பேரும் உட்காந்து ஒரு 2 மணி நேரம் நல்லா புலம்பி தள்ளுறோம். இதில் வந்துட்டு ஒரு விஷயம், ஸ்டோரி டைம் என்னன்னா, நான் ஃபஸ்ட்டு இங்கே வந்துட்டு ரெஸ்யூம் கொடுத்துட்ருக்கப்போ எனக்கு வந்துட்டு ஒரு தமிழ் ரெஸ்டாரண்ட்டில் வேலை இருக்குது சொன்னாங்க, வெயிட்ரஸ் ஜாப். சரின்னு சொல்லிட்டு மண்டே ஆட்டிக்கிட்டு ஒன்றுமே இல்லை அப்போ. ஸோ சரின்னு மண்டே ஆட்டிட்டு போயாச்சு. போனவொடனே அங்கே வந்துட்டு ஒரு அண்ணா வந்துட்டு கையில் துணி கொடுத்துட்டு, எங்கெங்கெல்லாம் ரெஸ்டாரண்ட்டில் அழுக்காக இருக்கோ அங்கெல்லாம் போய் தொட, டேபிள்லாம் இல்லை, செவுத்து கண்ணாடி அதெல்லாம் போய் தொடன்ட்டார். நானா சரி பூம் மாடு மாதிரி மண்டையாட்டிட்டு போய் துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்லி விட்டார், இந்த பொண்ணு ஒன்று பார்த்தப்பா அவகிட்ட கேட்டுக்கோ அப்படின்னு. நாங்கள் 2 பேரும் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டோம். அந்த பொண்ணு கேட்குறாயிட்ட, டேபிள் துடைக்க தெரியுமா அப்படின்னு. அது என்ன பெரிய கம்ப சுசுரமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அப்படின்னு. உடனே ஒரு கையில் கிளாத்தும் அந்த சொல்யூஷனும் கொடுத்து போய் தொட பண்ணோம். வெயிட்ரஸ் ஜாப்னா இதெல்லாம் பண்ணும் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வரேன். டேபிளில் இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு துடைக்க ஆரம்பிக்கிறேன். கண்ணெல்லாம் கலகுது. லைக் ஐடியிலேருந்து டேரெக்டாக ஃபிசிக்கல் ஜாப் வந்துட்டு பழகாத வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் காண்டாக தான் இருக்கும். ஸோ இதில் என்னென்னா பியூட்டி, சென்டர் ஆஃப் த பியூட்டி. ஒரு 2-3 வாரம் போயிருப்பாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, 1 வாரம் ட்ரைனிங்கு, அதுக்கப்புறம்லேருந்து உனக்கு பே பண்ண ஆரம்பிச்சிருவோம், ஷிஃப்ட்டும் போட ஆரம்பிச்சிடும், எக்ஸ்ட்ரா ப்ராப்பர் ஷெடியூல் ஷிஃப்ட்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிடும். சரி 2-3 வாரம் போனேன், ஒன்றும் தரல, காசும் தரல, ஷிஃப்ட்டும் தரல. உங்களுக்கு கடையில் வேலை இல்லைன்னா சாரிப்பா எங்ககிட்ட வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக சொல்லிடுங்க. இந்த மாதிரி கூப்பிட்டு வச்சு வேலை வாங்கி ஏமாத்துற வேலைலாம் வேணாம். ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 1000 கன்ஃபியூஷன் குழப்பம் எல்லாம் மண்டையில் இருக்கும். இதில் இப்படி அவங்களோட ஹோப்லெஸ் சுச்சுவேஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு தெரிலப்பா இல்லைன்னா வேற எங்கேயா போய் கேட்டுக்க போகிறாங்க. ஸோ இல்லைன்னா தயவு செஞ்சு இல்லைன்னு சொல்லிடுங்கப்பா.